ஒரு கையெழுத்து பல குடும்பங்களின் வாழ்க்கையை அளித்தது. இந்த கிராமத்தில் ஒரு பெயர் பயத்துடன் பேசப்பட்டது, ரகுவன். அவன் அதிகாரம் திடீரென வந்தது இல்லை. ஏழைகளின் அறியாமையை ஆவணங்களால் பயன்படுத்திய நாளில்தான் அவனின் உயர்வு தொடங்கியது. வேலை, பாதுகாப்பு, உதவி என்று சொல்லி வெற்று காகிதங்களில் கையெழுத்து வாங்கினான். அது கையெழுத்து இல்லை, வாழ்க்கையை ஒப்படைத்த நொடி அந்த மக்களுக்கு. அந்த மண்ணில் தொழிற்சாலைகள் எழுந்தன, பங்களாக்கள் உருவானது. ரகுவனின் பெயர் பத்திரிகையில் ஒலித்தது. ஆனால் அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளர்கள் ஒருவேளை உணவுக்கே கையில் காசில்லாமல் நின்றார்கள். எதிர்த்தால் வேலை இல்லை, பேசினால் உயிர் இல்லை. அதனால் அவர்கள் அமைதியானார்கள். ஆனால் அந்த மௌனம் கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு. காலம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது, அதிகாரத்தையும் அநியாயத்தையும் ஒரு நாளில் கணக்கு கேட்கவே. பல ஆண்டுகளுக்கு பின் நகரத்தில் வளர்ந்த நீதியை உயிராக நம்பிய ரகுவனின் மகன் கார்த்திக் கிராமத்துக்கு வந்தான். அவனுக்கு தெரிந்தது தந்தையின் பெருமை மட்டுமே. ஒரு மூதாட்டி நடுங்கும் கையால் பழைய ஆவணங்களை கார்த்திக்கிடம் கொடுத்தார். அந்த காகிதங்களோடு அவரின் வாழ்க்கை வழியும் இருந்தது. கார்த்திக் குழம்பினான். ஒரு பக்கம் தந்தை, மறுபக்கம் நீதி. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு குரல் ஒலித்தது, நீ மௌனமானால் நீயும் குற்றவாளிதான். ஆவணங்கள் பேசின, தேதிகள் பேசின, கையெழுத்துக்கள் பேசின. குற்றவாளி ஒருவன்தான், அவனே ரகுவன். இந்த விஷயத்தை பற்றி தந்தைக்கும் மகனுக்கும் இடையே வாக்குவாதங்கள் அதிகமாயின. நீதிமன்றம் அமைதியாக இருந்தது. கார்த்திக் எழுந்து சொன்னான், இந்த வழக்கில் என் தந்தைக்கும் இடமில்லை, எனக்கும் இல்லை. இங்கு பேசுவது நீதி மட்டும். நீதிபதி தீர்ப்பை வாசித்தார். திருடப்பட்ட நிலம் உரிமையாளர்களிடம் திரும்பியது. அதிகாரம் உடைந்தது, அநியாயம் தோற்றது. ரகுவன் மௌனமாக நின்றான். அதிகாரம் போனது, ஆனால் உணர்வு வந்தது. கார்த்திக் தலையை தாழ்த்தினான். நீதி உயர்ந்தது. திருடிய செல்வம் தலைமுறையை காப்பாற்றாது. நீதி தாமதமாகலாம், ஆனால் தவறாது.